மொசாத் என்பது இன்டெலிஜென்ஸ் உளவு அமைப்பு. ரூவன் யூலியன் என்பவரின் தலைமையில் ஒரு இன்டெலிஜென்ஸ் அமைக்கப்படுகிறது. மிகப்பெரிய ஆபரேஷன்களை செய்திருப்பதுதான் இந்த மொசாத். தற்போது அவர்களுக்கு 3 அமைப்புகள் இருக்கிறது. இன்டர்நேஷனல் உளவு அமைப்பு தான் மொசாத். இரண்டாவது சின்பட் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. மூன்றாவது 49 மொசாத் ஆரம்பிச்ச உடனே முதல் ஆபரேஷன் ஈஜிப்ட்ல நடந்து சிக்கிக்கிட்டாங்க. ஒரு கால்பந்து மைதானத்தில் பலஸ்தீன விடுதலை போராளிகள் பயங்கரவாத தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டுவிட்டாங்க. அதை பழி வாங்குறதற்கு அந்த வீரர்களை கண்டுபிடிச்சு காட்டுவேன்னு சொல்லி அவர்களை பல பேரை தூக்கி கொன்னது மொசாத்தை. அவன் பேசக்கூடிய செல்போன்ல 50 கிராம் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சாங்க. 50 கிராம்னா இவ்வளவுதானே இருக்கும். அதை ஆன் பண்ணோன்னு வெடிச்சு அயாசுடைய மரணம் மொசாத்தை உலகம் முழுவதும் இவன் யார் என்று காட்டக்கூடிய அளவிற்கு இருந்தது. உலகத்தை மொசாத்தினுடைய ஆபரேஷன்ல கதிகலங்க செய்த ஆபரேஷன் இதுதான். கடைசியில் ஹசன் நஸ்ருல்லா கூப்பிட்டு சொன்னார், உள்ள ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய ராஜதந்திரத்தை செய்வார்கள். எப்போதும் சொல்வது மொசாத்தினுடைய வேலைகள் தான். அதுல எந்த விதமான டவுட் இல்லை. அப்படிப்பட்ட இன்டெலிஜென்ஸ். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு உளவு அமைப்புகள் இருக்கும். அமெரிக்கானா சிஏஏ, இந்தியானா ரா, அது மாதிரி இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு உளவு அமைப்புனா மொசாட். இந்த மொசாட்டுங்கிற அமைப்பு ஒரு அரசுகளுடைய தீர்மானிக்கிறதுக்கே உலக அளவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையே மாற்றி அமைக்கக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்களை ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இந்த மொசாட்னா என்ன, அதனுடைய பின்னணி என்ன சார்? ஒரு அறிந்து கொள்ளாத பல விஷயம் இருக்குது இதில். மொசாத், அது மொசாத் என்று தமிழில் சொல்லுவோம். ஆக்சுவலி இது பேர் மொசாத். உலகில் இவர்களுடைய ஆபரேஷனை பார்த்து கதிகலங்கி போனதாகவும் பலர் சொல்வார்கள். அதில் உண்மையும் கூட. இந்த மொசாத் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இதற்கான காலம் என்ன, நாம் வரலாற்றை கொஞ்சம் பார்க்கணும். அன்றைக்கு ட்ரூத்மேன் அமெரிக்காவில் இருக்கிறார். ஏனென்று கேட்டால், யூதர்களை இன்று அரபுகளுக்கு எதிராக இவர்கள் மாற்றுகிறார்களே, அதனுடைய உண்மை வரலாறு அது அல்ல. ஏனென்றால் இவர்களை வரவேற்றது அரபுகள், பலஸ்தீனியர்கள். அன்றைக்கு இவர்களை ஏன் அவர்கள் வரவேற்றார்கள்? உலகம் முழுவதும் இழிவுபடுத்தப்பட்ட, கேவலப்படுத்தப்பட்ட ஒரு இனமாக யூத மக்கள் இருந்தார்கள் 1800 காலகட்டங்களில். அந்த காலகட்டங்களில் இயேசுவை கொலை செய்த இவர்களை மக்கள் வெறுத்ததாக வரலாறு உண்டு. இவர்களுக்கென்று தனி ஒரு காலனியான ஒரு இடத்தை, யூத காலனியாகவே அவர்கள் வைத்திருந்தார்கள் யூரோப்பியர்கள். அதற்கு பிறகு ஜெர்மானியர்கள், உங்களுக்கு தெரியும், அடால்ஃப் ஹிட்லருடைய நாஜி தன்மை இவர்களை கில்லட் என்ற இயந்திரத்தின் மூலம் 6 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட வரலாற்றும் அனைவருக்கும் தெரிந்தது. அது உலகில் மிகப்பெரிய ஜெனோசைட். கெமிக்கல் பாம்பின் மூலம் கண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு பாவப்பட்டதாக இந்த இனம் அலைக்கழியப்பட்டது. பல யூதர்களும் பிள்ளைகளும் ஒரே ரூமில் கெமிக்கல் வெப்பன்ஸின் மூலம் கொல்லப்பட்டதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு பிரித்தானியாவும் அமெரிக்காவும் திட்டம் போட்டு மெதுவாக இவர்களை பலஸ்தீனுக்கு அனுப்புகிறார்கள். அந்த அப்பாவி மக்களோ வறுமையில் வாழ்ந்தவர்கள். அவர்களிடத்தில் அன்றைக்கு பெட்ரோல் எதுவுமே கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளாக இவர்கள் அங்குதான் வாழ்கிறார்கள். ஆனால் இவர்கள் அனுப்பப்பட்டது ஆபிரகாமின் வழித்தோணர்களான 12 கோத்திரங்களில் ஒன்றாக வந்த யூதர்கள். பிராமிஸ்ட் லேண்ட், கானான் தேசம் இதுதான், இதற்குள் நாங்கள் குடியேற வேண்டும் என திட்டமிட்டு மெதுவாக சென்று அரபுகள் இந்த சூட்சமத்தை அறிவிக்காமல் அவர்கள் இவர்களை அரவணைத்து உணவு கொடுத்து தங்க வைத்தார்கள். காலப்போக்கில் இவர்கள் பல ஆயிரம் கோடி பில்லியன்களை அமெரிக்காவின் திட்டத்தால் அனுப்பி அந்த நாட்டில் ஒரு செட்டிலர்ஸ் தேசமாக உருவானது தான் இந்த யூத நாடு. ஒரு நாடு தனியாக உருவும்போது சட்டமைப்பு வருகிறது. போலீஸ் தேவை, இன்டெலிஜென்ஸ் தேவை, மற்ற எல்லா விவகாரமும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே முதலாக ரூவன் யூலியன் என்பவரின் தலைமையில் ஒரு இன்டெலிஜென்ஸ் அமைக்கப்படுகிறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மொசாத். மொசாத் என்பது இன்டெலிஜென்ஸ் உளவு அமைப்பு. 1949 இந்த
மொசாத் அமைப்பு உருவாக்கப்பட்ட பின்பு அவர்களுடைய ஆபரேஷன் 1951 எகிப்தில் நடந்து அதில் சிக்கப்பட்டு கொண்ட சம்பவம் அவர்களுக்கு ஏற்பட்ட முதல் தடை. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த முதல் விவகாரத்தில் மொசாத் மட்டுமல்ல, தற்போது அவர்களுக்கு 3 அமைப்புகள் இருக்கிறது. இன்டர்நேஷனல் உளவு அமைப்பு தான் மொசாத். ருவீலன், நான் சொல்வது ரூவன், இவரால் ஆரம்பிக்கப்பட்ட மொசாத் ஒன்று, அவர்தான் முதல் டைரக்டர். இரண்டாவது சின்பட் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, இது உள்நாட்டு டொமஸ்டிக் செக்யூரிட்டிக்கான அமைப்பு. மூன்றாவது அமான் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமான் என்கின்ற அமைப்பு மிலிட்ரிக்கான செக்யூரிட்டி, அதாவது இன்டெலிஜென்ஸை பார்ப்பது. உலகத்தில் மிகப்பெரிய ஆபரேஷன்களை செய்திருப்பது தான் இந்த மொசாத். இந்த மொசாத்தினுடைய தலைவர்கள் தான் இன்றைக்கு அவர்கள் பல உளவு நடவடிக்கைகளை பேசி பெரும் சாதனைகள் செய்திருக்கிறார்கள். இந்த மொசாத்தினுடைய நடவடிக்கைகளை குறித்து நான் உங்களுக்கு அவர்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்கிறத வரிசைப்படுத்தி சில விஷயத்தை சொல்ல போறேன். மொசாத் என்ன சக்சஸ் ஆபரேஷன் செய்வாங்கன்னா, சுருக்கமா சொல்லிடுறேன். முதல் வரலாறை பார்த்த உடனே தெரியும், நகாபா பேரழிவுக்கு அப்புறம் நாடு சுதந்திரம் பெற்றுச்சு. நாடு சுதந்திரம் பெற்ற உடனே 49ல் ஆரம்பிச்ச இன்டெலிஜென்ஸ் 51ல் சிக்கிக்கிட்டாங்க. 51க்கு அப்புறம் அவங்க செஞ்ச முதல் ஆபரேஷன், மொசாத்தினுடைய முதல் ஆபரேஷன், நான் பேசும்போது சொன்ன அடால்ஃப் ஹிட்லர் ஒரு படுகொலையாளர், யூதனுக்கு புரிக்காமல் ஆரிய இனத்தை சார்ந்தவர். அந்த அடால்ஃப் ஹிட்லருக்கு கூட இருந்தவர் தான் நாஜி அதிகாரி அடால்ஃப் ஐமேனன் அப்படிங்கிறது தான். இவன் தான் ஹிட்லருக்கு அசிஸ்டண்டாக இருந்து கொலைகளை வரம்பில்லாமல் செஞ்சுருக்கான், பாவம் தர்மம் இல்லாமல். நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே 49ல் மொசாத் ஆரம்பித்த உடனே முதல் ஆப்ரேஷன் எகிப்தில் நடந்து சிக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவனை முதல்ல கண்டுபிடிக்கணும், என்னுடைய இனத்தை கருவறுத்தானே அப்படின்னு சொல்லி பயங்கரமான தேர்தல். யார் பேரு? அடால்ஃப் ஐமன். ஐமன் என்ன பண்ணிட்டான், மொசாத்திட்ட சிக்காம தப்பி ஓடுறான். மொசாத்து தப்பி ஓடினா கடைசியில் அர்ஜென்டினால வச்சு ஆளை பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து விசாரணை வளையத்தில் போட்டு கடைசியில் ஐமன் ஆள் படுகொலை செய்யப்பட்டான், தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டு விட்ட வரலாறு மொசாத்தினுடைய முதல் சக்சஸ். மொசாத் நிறைய இருக்கு, நான் குறிப்பாக ஒரு 5-6 சொல்லிடுறேன். இரண்டாவது என்டஃபி ஆபரேஷன். இட் இஸ் சோ கால் என்டஃபி ஆபரேஷன். இந்த என்டஃபி ஆபரேஷன் என்பது 1976ஆம் ஆண்டு பலஸ்தீன விடுதலை குழுக்களால் இவர்கள் கடத்தப்பட்டார்கள். யார்? இந்த யூதர்கள். நூற்றுக்கணக்கானவர்களை மொசாத் அவர்களிடத்திலே காப்பாற்றியது விமானம். என்டஃபிங்கிற அந்த இடத்தில் தான் தரையிறக்கம் செய்யப்பட்டு யூதர்கள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட நேரத்தில் மொசாத் படை அதிரடியாக உள்ளே நுழைந்து 100க்கும் மேற்பட்டவர்களை என்டஃபி விமான நிலைய அந்த பகுதியிலிருந்து அவர்களை காப்பாற்றப்பட்டார்கள். இதுல தான் இன்னைக்கு இருக்கிறார்ல பெஞ்சமின் நெத்தானியாகு, இவருடைய அண்ணன் எனன் அவர் காப்பாற்றப்பட்டார். இது பிபிசியினுடைய மிக முக்கியமான செய்திகள். மொசாத்தினுடைய மற்றொரு வரலாறை நாங்கள் பார்க்கிற போது, மொசாத் மெமன் அப்படிங்கிற ஒரு தலைமையின் கீழ் சூடான் இஸ்லாமிய குடியரசாக இருந்தபோது ஏராளமான 7000த்திற்கும் மேற்பட்ட அவர்கள் சிக்கப்பட்டு கொண்டார்கள். எங்கே? சுடானில். அவர்களை காப்பாற்றி வருவதற்கு மொசாத் எடுத்த ஆபரேஷன் 5 ஆண்டுகள் கூலிகளை போன்று வேலை செய்து சுடானுடைய கடற்பகுதியில் ஒரு பெரும் ஷெட்டை போட்டு அதில் தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை கடத்தி கடைசியில் அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டதை உணர்ந்து கொண்ட நிலையில் இவர்கள் அலர்ட் ஆகுவதற்கு முன்பு இந்த ஏஜென்ட்டுகள் தப்பிவிட்டார்கள். இது ஏன் சொல்றேன்னா, இவர்களுடைய திட்டம் என்பது அவ்வளவு பெரிய பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கும். இதை விட ஜெர்மன்ல மியூனிச்சினுடைய ஒரு கால்பந்து மைதானத்தில் பலஸ்தீன விடுதலை போராளிகள் பயங்கரவாத தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதை பழி வாங்குறதற்கு அந்த வீரர்களை கண்டுபிடிச்சு காட்டுவேன்னு சொல்லி அவர்களை பல பேரை தூக்கி கொன்னது மொசாத்தை உலகத்திற்கு காட்டியது ஜெர்மனுடைய விஷயம். என் நாட்டு வீரர்கள், கால்பந்து வீரர்கள் 12 பேரை நீ காலி செஞ்சா நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு அவன் காட்டினதான் மிக முக்கியம்.
அதை தவிர எஹியா ஐயாஸ்ங்கிற பலஸ்தீனத்தின் மிக முக்கியமான குண்டுதாரி, இவரும் ஏராளமான பேர்களை மொசாத் படையின் மூலமாக அதாவது பலஸ்தீனத்துக்கு எதிராக அவனுக்கு எப்படி வச்சாங்கன்னா, அவன் பேசக்கூடிய செல்ஃபோனில் 50 கிராம் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சாங்க. 50 கிராம்னா இவ்வளோ தானே இருக்கும். அதை ஆன் பண்ணோன்னே வெடிச்சு அயாஸுடைய மரணம் மொசாத்தை உலகம் முழுவதும் இவன் யார் என்று காட்டக்கூடிய அளவிற்கு இருந்தது. அதுக்கப்புறம் பலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான போராளி மஹ்மூத் அல் மபூ, இவரை மொசாத் கொண்டு வந்து கழுத்தை நெரித்து அவன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் நாம் அறிவிப்போம். இப்போ இதற்கு இடையில மொசாத் சில ஆப்ரேஷன் நடந்திருக்கிறது. அந்த ஆப்ரேஷன்ல மொசாத் இவ்வளோ சக்சஸா நடத்தினது நீங்க அறிந்திருப்பீர்கள். இன்னும் நிறைய இருக்கு, அதை நான் நேரம் கருதி சுருக்கிட்டேன். ஒரு 5 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். மொசாத் தோல்வி அடைந்ததையும் பார்க்கும். இன்னைக்கு ஹாலித் அல் மிசைல் ஒரு இளம் தலைவர், இப்போ அவருக்கு 69 வயசு இருக்கு. அவரை காலி செய்வதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், கத்தரில் பேச்சுவார்த்தைக்கு கூட்டு இருந்தாப்புல குண்டு அடிச்சாங்க. அதுல கலீலுல் ஹையாவுடைய மகன் கொல்லப்பட்டார். ஹாலித் அல் மிசைலும் இவரும் தப்பிவிட்டார். இந்த ஹாலித் அல் மிசைல் யார் என்றால் மிக கொடூரமான பலஸ்தீன போராளி மட்டுமல்ல, இவர்களுக்கு எதிரானவர். அவருக்கு விஷம் வச்சு சாவடிக்கிறதுக்கு இவங்க திட்டம் போட்டு விஷத்தை கொடுத்த பிறகு சிக்கப்பட்டு கொண்டு என்ன விஷம் கொடுத்தார்களோ அதை எடுப்பதற்கு அவரை காப்பாற்றியது மொசாத் தான். 1965 எலி கொஹன் அப்படிங்கிற ஒரு பெரிய மொசாத் உளவாளி சிரியாவில் அவருடைய வேலையை காட்பதற்கு உள்ள நுழைஞ்சாரு. அவர் சிக்கப்பட்டு கொண்டு கடைசியில் அவரை தூக்கில் போட்டாங்க. இது மொசாத்தினுடைய ஆபரேஷனுடைய மிகப்பெரிய தோல்வி. அப்புறமா ஹமாஸினுடைய தலைவர் அல் ஜஹருடைய படுகொலை, மஸ்ஸக்கர். அல் ஜஹர் அதிலிருந்து தப்பினார். ஆனால் அவருடைய குழந்தைகளோ அவருடைய குடும்பமோ அல் ஜஹரோடு மாற்றிக்கொண்டது. இன்னும் சில சம்பவங்கள் இல்லை இதில் என்னென்னா இன்னொன்று மொசாத்தை பற்றி வரும்போது யாசர் அரஃபாத் கொலை பின்னணியும் அவர் இறந்தாலும் அதுக்கு பின்னாடி மொசாத் இருக்குன்னு ஒரு கான்ஸ்பிரன்சி. ஆனால் அந்த மரணம் இன்னும் மிஸ்ட்ரி தான். அவர் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டதாகத்தான் சொல்லப்படுகிறது. அரஃபாத்தினுடைய மரணம் விஷம் வைத்துக் கொள்ளதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதுக்கு பின்னே மொசாத் இருக்கிறது நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன கேட்குறீங்க இப்போ? இல்லை இன்னொன்று என்னன்னா, ராஜீவ்காந்திக்கு முன்னாடியே ராஜீவ்காந்தி இது மாதிரி ஒரு சதி திட்டம் இருக்கு, இலங்கைக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் கொல்லப்படலாம்னு யாசர் அரஃபாத் ஒரு வான் கொடுத்தாருங்களே ராஜீவ்காந்திக்கு. அதுக்கு பின்னாடியும் ஒரு மொசாத் இருக்கா? மொசாத் நெட்வொர்க் என்பது அமெரிக்காவுடைய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோடு இணைந்து செயல்படுகிற விஷயம். அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அதுல 1984 அன்றைக்கு சத்வந்த் சிங் பியான் சிங்கால் திடீரென ஒரு அசாசினேட்டருக்கு உட்பட்ட இந்திரா, அதற்கு பிறகு ராகுல் ஒரு இளம் தலைவனாக வந்து இந்தியாவை ஒரு கம்ப்யூட்டர் புரட்சிக்குள் கொண்டு வருகின்ற போது அமெரிக்காவின் கண்களில் அதை உணர்த்தியது. இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று விடுவாரோ என்கின்ற நேரத்தில் 1991 அது விடுதலை புலிகளின் மூலமாக, பிரபாகரின் மூலமாக, பொட்டு அம்மனின் மூலமாக, தனுவின் மூலமாக, சிவராசன் மூலமாக ஸ்ரீபெரும்புதூரில் அவன் கொல்லப்பட்டான். இந்த சம்பவம் இந்தியாவில் இருக்கும் சிலருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. ஜெயின் கமிஷன்ல பல பேரை உட்கட்டினாங்க. சுப்பிரமணிய சாமி போன்றவர்களுக்கும் கொண்டு வந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி சுப்பிரமணிய சாமிக்கு எதிராகவே அவர் சாட்சி கொடுத்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டு, அதெல்லாம் முடிந்த கதை. 40 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள கதைப்பில்லை. ஆனால் இவற்றில் ஒரு பிரபாகரிடத்தில் கேட்டபோது இது ஒரு துன்பியல் நடவடிக்கை என்று அதோடு நிறுத்தி கொண்டார். ஆனால் இவற்றில் அமெரிக்காவுடைய கைகள் இருக்கலாம் என்று சொல்வதற்கு இன்றும் அந்த பேச்சு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் மறுக்க முடியாது. அமெரிக்காவுடைய பேச்சு என்றால் அமெரிக்கா வேறு அல்ல, இஸ்ரேல் வேறு அல்ல, மொசாத் வேறு அல்ல, CIA வேறல்ல. அவர்கள் இணைந்தால் இவர்கள் செய்வார்கள். இது சாதாரணமாக நடக்கிறதான். அரபுகளுக்கு மட்டுமல்ல, ஈரோப்பாவிலும் பல நாடுகளிலும் மொசாத்தினுடைய கைவரிசை விளங்குகிறது. ஆனால் 1973 யாங்கிப்பூர் யுத்தம், யாங்கிப்பூர் என்பது ஒரு பாவமன்னிப்பு தேடக்கூடிய ஒரு திருவிழா. அந்த விவகாரத்தில் மொசாத்தினுடைய திட்டம் ஃபெயிலியர் ஆனதும், அவற்றில் எகிப்தும் சிரியாவும் மகத்தான வெற்றி பெற்றதும் மொசாத்தினுடைய அந்த தோல்விக்கு காரணம். இப்போ மொசாத் முழுமையாக தோல்வி அடைந்தது எல்லோருக்கும் தெரிந்த 2023
அக்டோபர் 7ஆம் தேதி. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. திடீரென உள்ளே நுழைந்தார்கள், யாருக்கும் தெரியவில்லை. 1200க்கு மேற்பட்ட மக்கள் கிட்னாப் ஆனார்கள். கடைசியில் கெஞ்சிதான் 48 பேரை விடுதலை செய்தார்கள். 28 பிணங்கள், 20 பேர் உயிரோடு அனுப்பப்பட்டார்கள். ஒரு அக்ரிமெண்ட் டன் ஆச்சு. இதுதான். ஆனால் மொசாத்தினுடைய ஆபரேஷனில் இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லி காணப்பட்டிருக்கிறேன். எலி கோகன் சிக்கி கொண்டார். எலி கோகன் அந்த ஊரினுடைய அதிகாரியாகவும் அந்த உடைய விவகாரத்தில் அந்த மக்களோடு மக்களாகவும் 65 சிக்கப்பட்டு சிரியாவினுடைய ஒரு நபராக மாறித்தான் பின்பு கண்டுபிடித்தார். அதே மாதிரி ஈரானில் உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி அவர்களோடு பழக்கி ஒரு பெண், அவள் யூரோப்பிய பெண், அவள் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. கடைசியில் ஷியா மத குழுவோடெல்லாம் அவள் நெருங்கி பழகிய அளவிற்கு உள்ள ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மிகப்பெரிய ராஜதந்திரத்தை செய்வார்கள். உதாரணத்திற்கு நாங்கள் ஒன்று சொல்கிறோம். ஒரு இஸ்லாமிய தளத்தில் உள்ளே செல்வதாக இருந்தால், ஒரு கிறிஸ்தவ தளத்தில் உள்ளே செல்வதாக இருந்தால் மொசாத் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களை முதலில் மதம் மாற்றுவார்கள். மதம் மாற்றி அவர்களை நல்ல பயிற்சி கொடுத்து அவர்களை எல்லாம் உருவாக்கி 10 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தலைமையோடு நெருக்கச் செய்வார். அதற்கு பிறகுதான் செய்திகள் வரும். அப்படித்தான் ஈரான்ல இப்போ சிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஈரான்ல இன்னைக்கு முழுவதும் சொல்வது மொசாத்தினுடைய வேலைகள் தான். அதுல எந்த விதமான டவுட் இல்லை. அப்படிப்பட்ட இன்டெலிஜென்ஸ் 7000 பேர் ஒர்க் செய்யறாங்க. நேரடியா சிம்பட்லேயும் ஒர்க் பண்றாங்க, அமான்லேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் திறமையா இருந்தாலும் சில நேரத்திற்கு பிரிஞ்சு போயிரும் இல்லை, சில நேரத்திற்கு பிரிஞ்சிடும் இல்லை. இதை விட சமீபத்தில் ஒரு பெரிய ஷாக் கொடுத்த விஷயம் தான் ஹசன் நஸ்ருல்லாவுடைய சம்பவம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லெபனான்ல இன்றைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் வலிமையானவர்கள், இன்றைக்கும் ப்ராக்சிகளில் ஹூதிக்கள் வலிமையானவர்கள், ஹமாஸ் ரொம்ப வலிமையானவர்கள், அதைவிட ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள் மிக வலிமையானவர்கள். ஹசன் நஸ்ருல்லா ரொம்ப நெருக்கமானவர். யாருக்கு நெருக்கமானவர்? இவர் பேர் என்னது, நம்முடைய இறந்து போன இமாம் அலி கமெனிக்கு நெருக்கமானவர். அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. ஹசன் நஸ்ருல்லா இருக்கின்ற காலத்தில் அவர் தப்பிவிட்டார். அங்கே பேஜர் கருவிகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது சமீபத்தில் நடந்த சம்பவம். அந்த பேஜர் கருவிகளுக்கு அவர்கள் ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள். எங்கே? ஏதோ ஒரு வெளிநாட்டிற்கு, அந்த நாடு எனக்கு ஞாபகம் இல்லை, அங்கிருந்து வந்திருக்கிறது. அந்த பேஜர் கருவிகளை உள்ளே கைப்பற்றி இவர்கள் ஆர்டர் கொடுத்ததை கண்டுபிடித்து விட்டார்கள். ஹிஸ்புல்லா ஆர்டர் கொடுத்ததை மொசாத் மோப்பம் பிடித்து அந்த ஏஜென்சியை பிடித்து விட்டார்கள். ஸ்வீடனில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்டை பிடித்து அதற்கான பணத்தை அவர்கள் கையில் கொடுத்து, இதை நாங்கள் ஒப்படைக்கிறோம். யார்கிட்ட? ஹிஸ்புல்லாவிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீ இந்த பணத்தை வாங்கி கொண்டு செல். அதில் சிக்கியவன் கேரளாவில் உள்ள ஒருத்தன், அவன் இப்பொழுது இல்லை, ஆளே காணோம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லா பேஜருக்குள்ளும் ரகசியமாக, அதாவது வெடிமருந்துகளை வைத்திருக்கிறார்கள். வைத்து வழக்கம் போல் டிஸ்பேச் ஆகி போயிட்டு யாருக்கு? ஹிஸ்புல்லா கையில் போய். இப்போ நடந்தது இது, நடந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் தான். எல்லாரும் பேஜரை மாட்டியிருக்கிறாங்க. எங்க? லெபனான்ல. திடீரென மாலை நேரம் வெடித்து சிதறுகிறது. வெடித்து சிதறி அதில் 39 பேர் இறந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர்கள் பாதிப்புக்கு உடைந்தார்கள். கையெல்லாம் போயிட்டு லெபனான் முழுவதுமே அதிர்ந்து போனது. ஹசன் நஸ்ருல்லா அதுலேருந்து தப்பிட்டார். எப்படிதான் இவங்க கண்டுபிடிச்சாங்க? மொசாத் எப்படி இதை பண்ணாங்கன்னு பார்த்தா, கடைசியில் தீவிர விசாரணையில் இந்த ஆப்ரேஷனை செய்யறது மொசாத்து தான். எப்படி மொசாத் அப்படின்னு சொன்னால், இந்த பேஜர் உருவாக்கின கம்பெனி சுவிஸில் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய ஆர்டர் எடுத்தான் ஒருத்தன், அவனை பிடிச்சி, அதாவது கண்டெய்னரில் வருவதற்கு ஆயிரக்கணக்கான வருமே, அதை போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்து உள்ள இவர்களை ஆள வைத்து அழகா டெட்டனேட்டர் மாதிரி மருந்துகளை உள்ள வச்சு டைமிங் கொடுத்து இங்கிருந்து ஆப்ரேஷன் பண்ணோன்னு வெடிக்கிற மாதிரி வச்சு பல மாதங்களாக அதே பேஜரைத்தான் எல்லாரும் பயன்படுத்தி இருந்திருக்கான். எங்க? லெபனான்ல. இவனுக்கு என்ன தேவையோ அப்போ அடிச்சான். அவ்வளவுமே வெடிச்சது. இப்போ நடந்தது. உலகத்தை மொசாத்தினுடைய ஆப்ரேஷன்ல கதிகலங்க செய்த ஆப்ரேஷன் இதுதான். கடைசியில் ஹசன் நஸ்ருல்லா கூப்பிட்டு சொன்னார், நான் இதற்குத்தான் மின்கந்த கம்மியிலே பயன்படுத்துறது இல்லைன்னு சொன்னார். அப்பவுமே ஆரம்பித்தாங்க. கடைசியில் ஹசன் நஸ்ருல்லா மிகப்பெரிய தலைவராக இருந்தார். அவரை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இப்போ தான் பலஸ்தீன பிரச்சனையில் தான் 2006 கண்களை விரவிட்டு ஆட்டின ஹசன் நஸ்ருல்லாவை பங்கர் பஸ்டர் குண்டுகளின் மூலம் காலி செய்தார்கள். அலி கராரி காலி செய்யப்பட்டார், பாது ஷுக்கூர் காலி செய்யப்பட்டார், இஹ்யா சின்வார் காலி செய்யப்பட்டார்.
இஸ்மாயில் ஹனியே காலி செய்யப்பட்டார். லெபனானிலும் மொசாத் என்பது மிக பயங்கரமான ஒரு அமைப்பு. அது எல்லா இடங்களிலும் ஊடுருவும். மொசாத்தை பற்றி நீங்கள் கேட்கின்ற போது ஒரு இமாமாக கூட மொசாத் இருப்பார், ஒரு பாதிரியாக கூட மொசாத் இருப்பார், ஒரு கோயிலுடைய தலைமை அர்ச்சகராகவும் கூட ஒரு மொசாத் இருப்பார். ஏனென்றால் அவர்களுக்கு எங்கு வர வேண்டும், யார் அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறார்களோ அவர்களை காலி செய்வதற்கு பல தசாப்தங்களாக மொசாத் அமைப்பு வேலை செய்யும். ஆகவேதான் 1949 உருவாக்கப்பட்ட இந்த மொசாத் அமைப்பு பல விஷயங்களில் நான் சொல்கிற மாதிரி யாங்கிப்பூரியும் சரி, மிசைலுடைய இந்த கொலையிலும் சரி, ஜகாவரத்துடைய இதில் தோல்விகள் அடைந்தாலும் இன்றைக்கும் மொசாத் என்றால் அந்த அளவிற்கு அது ஒரு துல்லியமான அமைப்பு. சரிங்க சார். மற்றொரு பகுதியில் சந்திப்போம். கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி.